ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்துங்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி பாருங்கள், காலையில் இருந்தே இதே தான் கிளைமேட். எப்படி இருக்குது மழை குணம் பார்த்தீங்களா? நல்லாவே நல்ல சில்லன் இருக்கு இல்லையா நண்பர்களே? செம்ம கிளைமேட்டாக இருக்குது. வெயிலையே காணல, சூரிய பகவான் ஓடி போய் ஒழிச்சிட்டாரேண்டா தம்பி. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இந்த மழைக்கு இதமாக மீன்டின் ரொட்டி தான் செய்ய போகிறேன். மீன்டின் ரொட்டியும் அதோட மீன்டினில் ஒரு பிரட்டலாக ஒரு கறியும் வச்சு செமையாக சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது தம்பி? நல்லா இருக்குது. இந்த மழைக்கு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். என்ன அதான் செய்ய போகிறேன் நண்பர்களே. அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடண்டு சூப்பராக முதல் ரொட்டிக்கு குழைக்கலாம். அங்கே பாருங்கள், ஆட்காட்டி குருவி போயிட்டா நின்றுச்சுது. நிற்கிதா? இங்கே இல்லை, போயிட்டு இந்த சைட்டுக்குள்ளே வந்துட்டு போல. என்ன அந்த ஒரு ஆள்காட்டி குருவி நண்பர்களே அதுலேயே நிற்கிது. காகங்கள் அதை கலைக்கிறது. அதுபோ போகிற பிளான் இல்லை. நீ என்ன கலைச்சாலும் தண்ணி, அது மழை தண்ணி நிற்கிது. நான் நினைக்கிறதுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. இதை அடைப்போ தெரியலை. என்ன தட்டிடணும், அடிக்கணும்லாம் போந்துடும். ஆனால் போயிடும், படிஞ்சிடும் அப்படியே. ஓகே வாங்க நாங்கள் குழைப்போம். இப்போ வந்து மீன்டின் ரொட்டிக்கு முதல் கறியை ரெடி பண்ணுவோம். சட்டியை வைப்போம் சூடாட்டுக்கும். என்னென்னா உள்ளுக்கு செய்யலாம், ஆனால் வெளியிலேருந்து செய்யத்தான் ஆசையாக இருக்குது. இந்த மழையை ரசித்து கொண்டு ரொட்டி சுட நல்லா இருக்கேன்னா தம்பி. சட்டி சூடாட்டு. இப்போ சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம், தேங்காய் எண்ணெய். இப்போ எண்ணெய் வந்து சூடாட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு கருவேப்பிலை, உள்ளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். உள்ளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இதோட குடமிளகாய், கேப்சிகம் உண்டு. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இங்கால வெங்காயம் வதங்க மட்டும் சும்மா இருக்கலாம் நண்பர்களே. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொட்டிக்கு மாவை குழச்சிடலாம். உப்பு, இது மாவு எடுத்துருக்க நோல் பேப்பர்ஸ்லாம் இது எங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். எவ்வளோ மாவு எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து உப்பு சேர்க்க வேண்டியதுதான். சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விடுவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்சி எடுக்க வேண்டிய. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குழைச்சி விட்டாச்சு. இனி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே பிரட்டி குழைச்சி எடுத்தோம்னா இந்த கையில் ஒட்டுப்பட்டிருக்கிற மாக்கள், கிண்ணத்தில் ஒட்டுப்பட்டிருக்கெல்லாம் ஒன்று சேர குழப்பட்டுரும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா குழச்சி விட்டாச்சு. இப்போ இருக்கட்டும். இப்போ பாருங்க, வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வருது. பார்த்தீங்களா? இனி வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்ப்பேன். இதோட கட்டத்தூள், இப்போ இதை கலந்து விடுவோம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி வந்து இதில் வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு தோலை உரித்து மசிச்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்ப்பேன்.
இதில் வந்து மீண்டின முள் எடுத்து இப்படி உதிர்த்து வச்சிருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு கொஞ்சமாக சேர்ப்போம். இனி இதை நல்லா கலந்துட வேண்டியா. இந்த மாதிரி அடியில் இருந்து அப்படியே கலந்துடும். இப்போ பாருங்க, கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சூப்பராக இருக்குது தெரியுமா? இதில் இன்னொன்று செய்வேன், செய்ய காட்டுறேன், இப்போ சொல்ல மாட்டேன். இப்போ வந்து குழம்பு வைப்போம். ஒரு சின்னதாக ஒரு குழம்பு உண்டு, அப்போ நல்லா இருக்கும் ரொட்டியோட தொட்டு சாப்பிட. சட்டி சூடாட்டும். சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம். எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்போம். இதோட கொஞ்சமாக சின்ன சீரகம். இது வந்து கொஞ்சம் பொரியட்டும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உள்ளி, வெங்காயம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்போம். இப்போ தக்காளி வதங்கட்டும். இப்போ பாருங்க, தக்காளி பழம் நல்லா வதங்கி வருது. இனி வந்து இதில் மீண்டின் வந்து சின்னது தான் எடுத்துருக்குறேன். ஏண்டா பெருசு வந்து இதுக்கு என்னத்துக்கு ரொட்டிக்கு எடுத்தாச்சு. சேர்த்துட்டு தேங்காய் பால் கொஞ்சம், முதலாம் பால், ரெண்டாம் பால், மூன்றாம் பால். இதோட இது வந்து எங்களோட சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் ஆர்டர் போடலாம் சரியா? இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு 2.5 கரண்டி. இங்கே புளி ஊற வச்சிருக்கிறேன், பிணைஞ்செடுத்து புளியை சேர்க்குறேன். உப்பு சேர்ப்பேன். கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கட்டுக்கும். இப்போ கலந்து விட்டாச்சு பாருங்க. குழம்பு கொதிக்கட்டும். இப்போ இங்கே குழம்பு கொதிக்குது. நாங்கள் அதில் வந்து ரொட்டியை ரெடி பண்ணுவோம். குழச்சி வச்சுருக்கிற மாவு எடுத்துட்டு இங்கே சப்பாத்தி கட்டைக்கு கொஞ்சமாக எண்ணெய். இப்போ இங்கே குழச்சி வச்சுருக்கிற மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு இங்கே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கறி இருக்குது. இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி சுத்தம். இப்படியும் தேய்ச்சி விடலாம். நீங்கள் எப்படி சப்பாத்தி கட்டையாலையும் தேய்ச்சி விடலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தேய்ச்சி எடுப்போமா. இதில் பேட்டிஸும் செய்யலாம் இதே கறியை வச்சு. அதுதான் செய்ய போகிறேன். பார்த்தீங்களா? ரெடி பண்ணி வச்சுக்க கறியில் கொஞ்சத்தை வச்சுட்டு வடிவாக உள்ளுக்கு வச்சுட்டு எப்படி மூடும். பார்த்தீங்களா? இதை பொரிச்சு எடுத்தா பேட்டிஸ், அதை சுட்டு எடுத்தா ரொட்டி. எப்படி? இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்குவோம் பாருங்க. சூப்பராக மீண்டியன் குழம்பு ரெடி. பாப்பா உப்பு புளியெல்லாம் காணுமான்னு.
எல்லாம் காணும், கொஞ்சம் உப்பு காணாது. கலந்து விட்டுட்டு இறக்க வேண்டிய. பார்த்தீங்களா? இதில் வந்து முதல் பேட்டிஸை நாங்கள் சுட்டுட்டு அதுக்கு பிறகு ரொட்டியை சுடுவோமா. எண்ணெய் சூடாயிட்டு முதல் பேட்டிஸை பொரிச்சு எடுப்போம். பார்த்தீங்களா, ஒரு கல்லில் 2 மாங்காய், ரொட்டியும் சுட்டாச்சு பேட்டிஸும் சுட்டாச்சு. அப்படி ஐடியா. முதல் 3 போடுவோம் பொரியல். இப்போ வேறுங்க பேட்டிஸ் எடுப்போம். நல்ல ஒரு பொன்னிறமாக வந்துட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி. இனி மற்றதையும் பொரிச்செடுப்போம். டக்குன்னு போட்டுட்டேன். தோசைக்கல் சூடாயிட்டு இனி ரொட்டியை போட்டு எடுக்க வேண்டியதான். எண்ணெயை கொஞ்சம் விட்டுட்டிங்களா பாருங்களா, ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சுட்டு எடுத்தோம்னா சரி. ஒரு பக்கம் சுடுபடட்டுக்கும். இப்போ திருப்பி போடுவோம். சுட்டு போட்டுட்டு கொஞ்சமாக சுத்த வர எண்ணெய் விட்டுக்குவோம். இப்போ மற்ற பக்கம் சுடுபடட்டுக்கும். இப்போ பாருங்க, சூப்பராக ரொட்டி ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குது இல்லைங்களா? இனி இதே மாதிரி எல்லா ரொட்டியையும் கடகடண்டு சுட்டு எடுத்துகிட்டு ஓடி வரேன்னா பார்த்தீங்களா, எண்ணெயை விட வேண்டியதான். அதுக்கு பிறகு தேய்ச்சி வச்சுருக்கிற ரொட்டிகளை போட்டோன்னா சுட்டு எடுக்க வேண்டிய. இப்போ ரொட்டியெல்லாம் சுட்டாச்சு. இதில் வந்து மாம்பழம் இருக்குது. நான் நேற்று வாங்கிட்டு வந்தேன் நண்பர்களே. இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மாம்பழ ஜூஸ். அன்றைக்கி வாழைப்பழத்தில் செஞ்ச மாதிரி இன்றைக்கி மாம்பழத்தில் செய்ய போகிறேன். மாம்பழத்தை இப்படி வலிச்சு போடுவோம். நல்ல மாம்பழம் நண்பர்களே, தெரியுமா? நல்ல இனிப்பு பழம். சில வேளை இந்த இனிப்புன்னு சொல்லி ஏமாற்றி விட்டுருவாங்க. ஆனால் இது நல்ல இனிப்பு பழம். பார்த்தீங்களா, வாசம் இப்படி வலிச்சிடும். இப்போ இதோட வந்து 2 டேட் சேர்ப்போம். பேரிச்சம்பழம். மாம்பழமே இனிக்கும். ஆனால் இன்றைக்கு இதுக்கு வந்து நான் சீனி எதுக்கும் போட போகிறதில்ல, பேரிச்சம்பழம் தான் போடுறேன். இதோட காஜு சேர்ப்போம். 2-3 காஜு. இங்கால ஃப்ரெஷ் மில்க். இனிப்பு காணாட்டிக்கு பார்த்துட்டு நாட்டு சக்கரை சேர்ப்போம். ஆனால் காணுமென்று தான் நிற்கிறேன், பார்ப்போம். இப்போ இதை நல்லா அடிச்செடுப்போம். இப்போ இனிப்பு இருக்கா பார்ப்போம். இனிப்பு கொஞ்சம் காணாது, ஆதலால் நாட்டு சக்கரை ஒரு கொஞ்சம் சேர்ப்போம். கணக்கையில் ஒரு கொஞ்சம். ஏன்னா மாம்பழம் வந்து 2ம் ஒரு பாதியும் தான், அதால் இனிப்பு கொஞ்சம் காணாமல் இருக்குது. வருது. இப்போ வாங்குவோம். குடிச்சு பாப்போமா? சூப்பராக இருக்குது தெரியுமா, சூப்பராக இருக்குது. இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி, வாங்க சாப்பிடலாம். இது வந்து ரொட்டி, இது வந்து பேட்டிஸ், இங்கே வந்து பாருங்க குழம்பு, அதுக்கு பிறகு இங்கே பாருங்க மேங்கோ மில்க் ஷேக்கா, எது வேணாலும் சொல்லிக் கொடுங்க சரியா, நாங்கள் வைக்கிறதா பேர். பாருங்க ரொட்டியை, இந்த ரொட்டி சும்மாவே சாப்பிடலாம் நண்பர்களே. இங்கே செம்மையா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பர் டேஸ்டாக இருக்குது தெரியுமா நண்பர்களே.
அருமை. இங்கே பேட்டிஸை பாருங்க, அதே இதுலேயே பேட்டிஸை செஞ்சு விட்டார். சூப்பராக இருக்கு. ஒரு கல்லில் 2 மாங்காய் பேட்டி செஞ்சு விட்டாச்சு, ரொட்டி செஞ்சு விட்டாச்சு. பார்த்தீங்களா, மழைக்கு செமையாக இருக்குண்டே. காலமையிலேருந்து நல்ல கிளைமேட் தெரியுமா, சில்லுண்டு மழை குணமாகவே இருக்குது. அதுக்கு இப்போ ரொட்டி செஞ்சாங்க நல்லா இருக்கும். எப்படி பேட்டிஸ்? செம்ம. டெய்லி பார்த்தீங்கன்னா ரொட்டி என்ன டீ, பிளேன் டீ அப்படி தான் நான் வாரினான். இன்றைக்கு மாம்பழம் நேற்று வாங்கிட்டு வந்தேன்னா அதை வச்சு இது செஞ்சாச்சு. ஏன் சிரிக்கிறீங்க? நீங்கள் குடிக்க போகிறீங்களா? வேணுமா உங்களுக்கு? ஏன் நீங்கள் குடிக்கிறீங்களா? அவன் நூடுல்ஸ் சாப்பிட்றா, வேணாமா? சூப்பராக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி குடிப்பினா. அப்படியே மட்டக்கண்டு செமையாக குடிச்சிடலாம். இதையும் குடிச்சு அப்படியே ரொட்டியே இங்கே பாருங்க மீண்டின வச்சு வேறு லெவலில் தான் இருக்கு நண்பர்களே. இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு நீங்கள் பயணங்கள் போய்க்கும் கொண்டு போகலாம், சாப்பிடலாம். செம்மையாக இருக்குது. வச்சு போகிற இந்த தூர பயணம், ரயில் பயணங்கள் இல்லாட்டிக்கு அங்கே ட்ரிப் போய்க்க கூட நீங்கள் செஞ்சு கொண்டு போகலாம். சூப்பராக வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா, நல்லாயிருக்கு.